எபிசோட் 91. I can't forget them. அர்ஜுன், உணர்ச்சி வசப்படாத. எனக்கும் அவங்க மேல கோபம் இருக்கு. ஆனா we are soldiers. நம்மளோட சொந்த விருப்பு வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நமக்கு முதல்ல நம்ம நாடு தான் முக்கியம். ஸோ அவங்கள நான் பார்த்துக்கிறேன். நீ காஷ்மீர் கிளம்பு. அங்க போய் உன்னோட டீமை நல்லா ட்ரெயின் பண்ணு. இந்த முறை அவங்க நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. இன்னும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள மாத்து. ஏன்னா நெக்ஸ்ட் நமக்கு வர எதிரி எந்த மாதிரி வருவாங்கன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ, பட் ஸ்டில் ஐ கான்ட் ஃபர்கெட் தெம். நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஆனாலும் நான் இது வரைக்கும் நீங்க சொல்லி எதையும் மறுத்ததில்லை. இந்த முறையே நான் போறேன்னா அது உங்களுக்காக மட்டும்தான். பட் அவங்க ஃப்ரீயா வெளியே சுத்துறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அடுத்த செகண்ட் நான் திருச்சியில இருப்பேன். அப்போ நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவ்வளோ சாதாரணமா நானும் அவங்கள மன்னிச்சிட மாட்டேன். அர்ஜுன், நீ கிளம்பு. ஓகே ப்ரோ, டேக் கேர். நான் உங்க மேல அதிகமான மரியாதையை வச்சுட்டேன். அது மட்டும் இல்லைன்னா இப்படி நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் தலையாட்டிட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போதான் நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு லைட்டா என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் எப்போ பார்க்க முடியுதோ அப்போ பார்க்கலாம். பை. ராஸ்கல், வர வர நீ ரொம்ப வாய் பேச ஆரம்பிச்சிட்ட. ஒழுங்கா நான் சொன்னதை செய், புரியுதா? ஓகே ஓகே ப்ரோ. என்னாச்சு அர்ஜுன்? சித்தார்த் கிட்ட சொல்லிட்டியா? சித்தார்த் எப்படி இருக்கான்? அவருக்கு என்ன, கல்லெஞ்சக்காரர் எப்படி வேணாலும் இருப்பாரு. என்னை இப்பவே காஷ்மீர் கிளம்ப சொல்லிட்டாரு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீ இஸ் எ டெவில். இது மட்டும் அவர் காதுல கேட்கணும். சரி, உனக்காக நான் வேணா அவர்கிட்ட பேசவா? ஐயோ ப்ரோ, நீங்க வேற. அவ்வளோதான், எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. சரி, நீங்க ப்ரோவோட ஃபேமிலியை பத்திரமா பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ப்ரோவை பத்திலாம் கவலைப்படாதீங்க, அவரை நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ இப்போ எப்படி போவ? அடுத்த ஃப்ளைட் எப்போ? ஃப்ளைட் இனி நைட்டுக்கு தான் இருக்கும். நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து ஏர்போர்ட் போயிடுறேன். நீங்க இங்கிருந்து ப்ரோவையும் குழந்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. போலீஸ் பாதுகாப்பு பலமா இருக்கு. அவங்கள மீறி எதுவும் நடக்காது. நானே உன்னை டிராப் பண்ணி விடுறேன். வா போலாம். தென் ஓகே, வாங்க போலாம். சிவன்யா, நான் அர்ஜுனை ஏர்போர்ட்ல விட்டுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ. அப்புறம் எந்த காரணத்துக்காகவும் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகாத. ஏதாவது வேணும்னா நான் சொன்ன நம்பருக்கு மட்டும் டயல் பண்ணு. அவங்களே வந்து நீ கேட்டதோ கொடுப்பாங்க. ஓகே அண்ணா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் அவரை விட்டுட்டு வாங்க. அண்ணி, டோன்ட் வரி, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. நான் கிளம்புறேன். பை. பார்த்து போயிட்டு வாங்க. முட்டாள், உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தேன் பத்தியா? அதுக்கு தான் இந்த தண்டனை. இப்படி எல்லாத்தையும் சொதப்பி வச்சிட்டியே. இப்ப எப்படி நாம இங்க இருந்து தப்பிச்சு போறது? ஆமா, நான் முட்டாள் தான். உன்ன மாதிரி ஒருத்திக்கு ஹெல்ப் பண்ணல, அப்போ நான் முட்டாள் தான். நீ ஃபோன் பண்ணதை மட்டும் அவாய்ட் பண்ணி இருந்தனா இன்னைக்கு நானும் உன் கூட சேர்ந்து மாட்டி இருக்க மாட்டேன். எல்லாம் போச்சு. உன்னாலதான் இன்னைக்கு என்னோட லைஃபும் வீணா போச்சு. இங்க பாரு, என் மேல மட்டும் பழிய போடாத. இதுல நம்ம குடும்பத்துக்கும் பங்கு இருக்கு. நம்ம 2 பேரும் இப்ப சண்டை போட்டுக்கிறதால ஒன்னும் நடக்க போறது இல்ல. நம்ம ஒத்துமையா இருந்தாதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இப்ப இவங்க நம்மள எங்க கொண்டு போறாங்கன்னு தெரியல. நீ எப்படியாவது அப்பாவை காண்டாக்ட் பண்ணி அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணு. அம்மாவை போய் அந்த சிவன்யா கிட்ட பேச சொல்லு. அவளால மட்டும்தான் இப்ப நம்மள வெளியே கொண்டு வர முடியும். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ கொல்ல பார்த்தது அவளோட குழந்தைய. அப்புறம் எப்படி அவளே உன்னை காப்பாத்துவான்னு நினைக்கிற? அங்கதான் விமல் நீ தப்பு பண்ற. அந்த சிவன்யா பத்தி உனக்கு தெரியாதா? அவ இரக்க குணம் உள்ளவ. அவகிட்ட யாராவது 2 சொட்டு கண்ணீர் வடிச்சா போதும், உடனே அவங்க என்ன சொன்னாலும் பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டிட்டு செய்வா. நீ வேணா பாரு, அம்மா போய் அவ கைய புடிச்சு அழுதாங்கன்னா அடுத்த செகண்ட் அம்மாவோட சேர்ந்து அவளும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பா. நீ சொல்ற மாதிரி அந்த சிவன்யா இருக்க வேணா வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த சித்தார்த் பத்தி உனக்கு தெரியும் தானே? அவன் குழந்தைய இந்த மாதிரி பண்ணதுக்கு உன்னைய மன்னிப்பான்னு நினைக்கிறியா? எனக்கு போய் எப்படிடா நீ தம்பியா பிறந்த? கொஞ்சமாவது உன்னோட மூளைய வளர்க்கறதுக்கு என்னெல்லாம் சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டு தொலை. இவ்வளவு மந்தமா இருக்காத. சிவன்யாவோட பலவீனமே அவளோட இரக்க குணம்னா அந்த சித்தார்த்தோட பலவீனம் அந்த சிவன்யா தான். அவன் அவன்கிட்ட அழுதுகிட்டு ஏதாவது சொன்னானா அவன் உடனே கேட்பான்.
அதனால நீ அம்மாவை போய் சிவன்யாவை மட்டும் பார்க்க சொல்லு, மத்தது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பானு, அதித்தியும் விமலும் இன்னும் வீட்டுக்கு வர காணோமே. உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? விமல் ஆபீஸ்க்கு தாங்க போயிருக்கான். அதித்தி எங்க போயிருக்கான்னு தெரியல. காலையில ஃபோன் பண்ணா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணல. நானும் சரி பிஸியா இருப்பாளோன்னு நினைச்சு கால் எதுவும் பண்ணல. என்னன்னு தெரியல, எனக்கு இன்னைக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எங்கேயோ ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி ஒரு உணர்வா இருக்கு. ஒருவேளை உங்க தம்பியோட மருமகனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களோ என்னவோ. அவன் உயிரோட வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னடானா வருத்தப்படுறீங்க. அவன் மட்டும் உயிரோட வந்துட்டான்னா அந்த சிவன்யாவோட தலையெழுத்து மாறி போயிடும். கண்டிப்பா அது மட்டும் நடக்கவே கூடாது. ஏ பானு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு சிவன்யாவை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக அவளோட வாழ்க்கையை அழிஞ்சு போகணும்னு நினைப்பியா? அவளுக்கு நம்ம சொத்து, காசு, பணம் எதுவும் கொடுக்க வேணாம். அவ எங்கேயாவது நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். அதுவும் ஏன் கெட்டு போகணும்னு நினைக்கிற? இங்க பாருங்க, உங்க தம்பி பொண்ணு மேல நீங்க வேணா இறக்கப்படலாம், ஆனா நான் இறக்கப்பட மாட்டேன். அவன் ராணுவத்துல பெரிய பதவியில இருக்கானாம். அங்க வேலை பார்க்குற எல்லா சோல்ஜர்ஸும் இவனுக்கு கீழே தான் இருக்காங்களாம். ஒருவேளை அந்த சிவன்யா அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டான்னா என்ன பண்றது? என் பொண்ணை விட அவன் நல்லா இருந்துடவே கூடாது. அவ எப்பவுமே என் பொண்ணுக்கு கீழே தான் இருக்கணும். பானுமதி கஜேந்திரனிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கஜேந்திரனின் செல்போன் ஒலித்தது. எபிசோட் 92. டாடியை நீங்க பத்திரமா பாத்துப்பீங்களா? கொஞ்சம் வாயை மூடு. உன் புள்ளதான் போன் அடிக்கிறான், என்னன்னு கேட்போம். ஹலோ விமல், எங்கடா இருக்க? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? ஹலோ அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நானும் அதித்தியும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். எங்களை இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டேய் விமல், என்னடா சொல்ற? உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஏன் உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? அப்பா, டென்ஷன் ஆகாம நான் சொல்றதை கேளுங்க. என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது. நான் இப்போ போலீஸ் ஜீப்ல தான் போய்கிட்டு இருக்கேன். போலீஸ்க்கு தெரியாம நான் மெதுவா பேசிக்கிட்டு இருக்கேன். நடந்ததெல்லாம் நான் நேர்ல பொறுமையா சொல்றேன். நீங்க இப்போ உடனே சிவன்யாவை போய் பாருங்க. அவகிட்ட எப்படியாவது பேசி தாஜா பண்ணி எங்க 2 பேரையும் வெளியே எடுக்க ஏற்பாடு பண்ணுங்கப்பா. டேய், நீ என்னடா சொல்ற? உங்க 2 பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டேன்னு சொல்ற? என்ன போய் சிவன்யாவை பார்க்க சொல்ற? போலீஸ் உங்களை பிடிச்சதுக்கும் சிவன்யாவுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? இதெல்லாம் என்னால இப்ப சொல்ல முடியாதுப்பா. எனக்கு டைம் கம்மியா இருக்கு. நீங்க சிவன்யாவை போய் பாருங்க, எல்லா விவரமும் உங்களுக்கு தெரியும். நான் போனை வைக்கிறேன். டேய் இருடா. ஹலோ ஹலோ, இவன் என்ன சொல்றான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னங்க, என்னாச்சு? என்ன போலீஸ்னு சொல்றீங்க? புடிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க? என்னங்க பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல கிளம்பு, சிவன்யாவை பார்க்க போகணும். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? என் பிள்ளைங்களுக்கு ஏதோ பிரச்சனை, போலீஸ் புடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்னடானா உங்க தம்பி மகளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்காத. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை இங்கே வெட்டி பொழி போடணும் போல தோணுது. அந்த பிள்ளைங்க மனசுல நஞ்ச விதைச்சு விதைச்சு அதுங்களை இந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி. இதனாலதான் இன்னைக்கு அதுங்க வாழ்க்கையே சீரழிஞ்சு நிக்குது. சிவன்யாவுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ அவளால மட்டும்தான் இவங்க 2 பேரையும் வெளியே கொண்டு வர முடியும். முதல்ல கிளம்பு, அவளை போய் பார்த்துட்டு வருவோம். என்ன, சிவன்யாவால தான் என் பிள்ளைங்க போலீஸ் புடிச்சிட்டாங்களா? ஓஹோ, அவளுக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா? எல்லாம் அந்த சித்தார்த் கொடுக்கிற தைரியம் தான். இத்தனை நாள் பூனைக்குட்டி மாதிரி இருந்தவ இன்னைக்கு பாய ஆரம்பிச்சிட்டாளா? என் பிள்ளைங்களை மட்டும் அவ போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கட்டும், இன்னைக்கு அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். பானுமதி அப்படி சொல்லி முடிக்கும் முன்பே கஜேந்திரன் அவளது கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தார். நானும் போனா போகுது, பொம்பளைய கை நீட்ட கூடாதுன்னு பார்த்தா என்னோட பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுட்ட. இதுக்கப்புறம் உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல நீங்க ஒரு நாள் கூட என்னை இப்படி அடிச்சதில்ல. இதுக்கும் அந்த சிவன்யா தான் காரணம். அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். டாக்டர் 10 நிமிஷத்துல கண் முழிச்சிருவான்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் கண் முழிக்க காணோமே, என்னன்னு தெரியலையே. தீக்ஷி, கண்ணை தொடடா, மம்மிக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சிவன்யா அழுது கொண்டே பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது தீக்ஷி தனது கண்களை திறந்தாள். மம்மி, நீங்க வந்துட்டீங்களா மம்மி? தீக்ஷி செல்லம், என் செல்லம் கண் முழிச்சிட்டீங்களா? ஆமாடா தங்கம், மம்மி உன் பக்கத்துல தான் இருக்கேன். மம்மி, நீ உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஓகேவா? மம்மி, அந்த பேட் ஆன்ட்டி என்ன டார்க் ரூம்குள்ள போட்டுட்டாங்க மம்மி. எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா?
தீக்ஷி குட்டி பயப்படாதடா. இப்பதான் மம்மி உன் பக்கத்துல இருக்கேல்ல. இனி அந்த ஆன்ட்டி உன்னை ஒன்னும் பண்ண மாட்டாங்க. டாடி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, சரியா? மம்மி, டாடி எங்க? நான் இப்பவே டாடிய பார்க்கணும். டாடியே என்ன பார்க்க வரல. டாடிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லடா, அதனாலதான் டாடி உன்னை பார்க்க வரல. மம்மி, டாடியால தானே என்ன பார்க்க வர முடியாது. நான் டாடிய பார்க்கலாம் தானே. என்ன டாடி கிட்ட கூட்டிட்டு போங்க. இப்பதான்டா கண் விழிச்சிருக்க. மம்மி டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன். முதல்ல நீ சரியாகு, அதுக்கப்புறம் நம்ம டாடிய போய் பார்க்கலாம். மம்மி ப்ளீஸ். மம்மி, எனக்கு டாடி இப்பவே பார்க்கணும் மம்மி. நான் சரியாயிட்டேன், எனக்கு எதுவும் இல்ல. வாங்க போய் டாடிய பார்க்கலாம். தீக்ஷி, அடம் பிடிக்காத, அம்மா சொல்றத கேளு. என்னாச்சு? குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கிறாளா? இவ்வளவு நேரம் குழந்தை பேசலன்னு ஃபீல் பண்ணீங்க, இப்ப குழந்தை பேச ஆரம்பிச்சது ஃபீல் பண்றீங்களா? அச்சோ இல்ல டாக்டர், அவ இப்பவே அவளோட டாடிய பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறா. அவ இப்பதான் கண் விழிச்சிருக்கா, அதான் அப்புறம் போலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ, உங்களுக்கு உங்க டாடி இப்பவே பார்க்கணுமா? ஆமா டாக்டர், எனக்கு இப்பவே என்னோட டாடிய பார்க்கணும். நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். ப்ளீஸ் டாக்டர், மம்மி கிட்ட நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்களேன். அப்படியா? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியுமா? அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? சரி இருங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். டாக்டர் தீக்ஷியிடம் பேசிக்கொண்டே அவளை பரிசோதித்தார். நோ சி, இட்ஸ் ஆல் ரைட். அவங்களுக்கு தேவை இப்ப கம்ஃபர்ட் மட்டும்தான். அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதை செய்ய விடுங்க. அவங்களோட டேடியை தானே பார்க்கணும்னு சொல்றாங்க, அதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன். ஆனா டேடியை டிஸ்டர்ப் பண்ணாம போய் பார்க்கணும், ஓகேவா? ஓகே டாக்டர், நான் என் டாடிய டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நான் டாடிய பத்திரமா பார்த்துப்பேன். உங்க டேடியை நீங்க பத்திரமா பார்த்துப்பீங்களா? ஸ்வீட் கேர்ள். நர்ஸ், குழந்தைய சித்தார்த்தோட அறைக்கு கூட்டிட்டு போங்க, சேஃபா பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர். சிவன்யா தீக்ஷி இருந்த அறையில் இருந்து வெளியே வர அப்பொழுது அவளது பெற்றோர்களும் அங்கே வந்திருந்தார்கள். சிவன்யா, குழந்தைக்கு இப்ப எப்படிமா இருக்கு? தாத்தா, நான் நல்லா இருக்கேன், எனக்கு இப்போ சரியாயிடுச்சு. என் பட்டுக்குட்டி, இந்த பாட்டிய மன்னிச்சிடுடா. உனக்கு இப்படி ஆனதுக்கு பாட்டி தான் காரணம். நான் மட்டும் அந்த ராட்சசி கூட உன்னை அனுப்பாம இருந்திருந்தா உனக்கு இப்படி ஆயிருக்காதுல்ல. பாட்டி ப்ளீஸ் அழாதீங்க. இது எல்லாமே அந்த பேட் ஆன்ட்டினால தான் நடந்துச்சு. நான் தான் இப்ப நல்லா இருக்கேன்ல, நீங்க அழாதீங்க பாட்டி. தீக்ஷி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சிவன்யாவின் செல்போன் ஒலித்தது. அதில் வந்த எண்ணை பார்த்ததும் சிவன்யாவின் முகம் மாறியது. என்னம்மா ஆச்சு? யார் போன் பண்றா? அப்பா, அது பெரியப்பா தான் போன் பண்றாங்க. நாம இன்னும் உயிரோட தான் இருக்கோமா இல்ல செத்துட்டோமான்னு கேக்குறதுக்கு போன் பண்றாரா? அவர் பொண்ணு நம்ம குடும்பத்தை இன்னும் என்னென்னதான் பண்ணவா? அந்த போனை என்கிட்ட கொடு. என்னப்பா, அதித்தி அக்கா பண்ணதுக்கு பெரியப்பா என்ன பண்ணுவாங்க? நாம அவர் மேல ஏன்பா கோவப்படணும்? உன்னோட இந்த இறக்க குணம் தான் உன்னை இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. இதுக்கப்புறமும் நாம அவங்களுக்கு இறக்கம் காட்டக்கூடாது. அந்த போனை நீ என்கிட்ட கொடு, நானே பேசுறேன். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 93. டாடி அப்போ நானு. சிவன்யா, இத்தனை வருஷம் அவங்க பண்ண கொடுமையெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்தது போதும். இதுக்கப்புறமும் அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அந்த போனை என்கிட்ட கொடு. இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் நானே ஒரு முடிவு கட்டுறேன். சிவன்யாவிடம் பேசிக்கொண்டே அந்த போனை வாங்கி அட்டன் செய்தார். ஹலோ சிவன்யா, எங்கம்மா இருக்க? ஏன், நாங்க இன்னும் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஹலோ வாசுகி, நீயாமா? சிவன்யா எங்கம்மா? சிவன்யாவோட வீட்டுக்காருக்கு இப்போ எப்படிமா இருக்கு? ஐயோ, எங்க மேல ரொம்ப தான் அக்கறை. மாமா போதும், உங்களோட டிராமாவை நிறுத்துங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாம என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணீங்க? எனக்கு தெரியும்மா, நீ எங்க மேல ரொம்ப கோவமா இருப்பேன்னு. அந்த கோவமும் நியாயமானதுதான். இங்க பாருங்க, அதித்தி என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. அவ என்ன பண்ணி இருந்தாலும் அவ சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாவம் பொம்பளை புள்ள, அவளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு. எனக்கு எதுவும் புரியல. தயவு செஞ்சு சிவன்யா கிட்ட போனை கொடுமா, நான் அவகிட்ட பேசணும். ஓ, உங்க பொண்ணு என்ன பண்ணானே தெரியாம அவளை நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்க பொண்ணு கொலை பண்ண பாத்திருக்கா, அதுவும் போயும் ஒரு சின்ன குழந்தைய. எங்க பேத்திய கொலை பண்ண பார்த்தவளை எங்களை மன்னிக்க சொல்றீங்களா? என்னம்மா சொல்ற? அதித்தியா இப்படி பண்ணா? அது எப்படி குழந்தைய அவ? நீ சொல்றது உண்மையாமா? எனக்கு வர கோவத்துக்கு அவளை கொன்னு போடணும் போல தோணுச்சு.
பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம என் பொண்ணு தான் கூட்டிட்டு வர சொன்னான்னு என்கிட்டயே போய் சொல்லி என் பேத்திய கூட்டிட்டு போய் விஷ ஊசி போட்டு கொல்ல பாத்திருக்கா உங்க மக. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க, உங்க பொண்ணு வாழ்க்கையில நல்லாவே இருக்க மாட்டா. கடவுள் அவளுக்கு கண்டிப்பா பெரிய தண்டனையை கொடுப்பான். வயிறு எரிஞ்சு சொல்றேன், இது கண்டிப்பா நடக்கும். யாரும் என் புள்ளைய பார்க்க வராதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவ வெளியில வர்றதுக்கு நாங்க உதவ மாட்டோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. போனை வைங்க. வாசுகி, நான் சொல்றத வாசுகி, போனை வச்சிட்டியா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க, என்னாச்சு? அந்த வாசுகி ரொம்ப திமிரா பேசுறாளா? அவ இந்த வீட்டுக்கு எப்படி வந்தான்னு நமக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டாளா என்ன? ஏய் சி, வாய மூடு. நீ புள்ள வளர்த்த லட்சணம் தான் இன்னைக்கு நான் இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறேன். உன் பொண்ணு என்ன பண்ணி தொலைஞ்சிருக்கா தெரியுமா? அந்த பச்சை குழந்தைய போய் உன் பிள்ளைங்க ரெண்டும் சேர்ந்து கொல்ல பார்த்துருக்குதுங்க. அதனாலதான் அவங்க 2 பேரும் ஜெயில புடிச்சு போட்டிருக்காங்க. இப்படி ஒரு பிறவைங்களை நான் வெளியே எடுக்கவே மாட்டேன். அதுங்க 2 ஆயுசுக்கும் உள்ளே கிடந்து சாகட்டும். என்னாலலாம் இதுங்களை வெளியே எடுக்கிற பாவத்தை பண்ண முடியாது. நான் வீட்டுக்கு போறேன். என்னங்க சொல்றீங்க? அதித்தியா அப்படி பண்ணா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்க வேணும்னே என் பொண்ணு மேல பழிய போடுறாங்க. நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. அங்க போய் நம்ம அதித்திய பார்த்து இது உண்மையா என்னன்னு கேட்போம். அந்த என்ன உண்மையை கேட்க போற? அந்த குழந்தை எப்படி கிட்னாப் பண்ணனா? என்ன ஊசி போட்டு கொல்ல பாத்தீங்கன்னு கேட்க போறியா? முதல்ல அந்த ஊசியை வாங்கி உனக்கு தாண்டி போடணும். நான் என்ன பாவம் பண்ணனோ? கடவுள் ஏன் எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியும் கொடுக்கல, நல்ல பிள்ளையும் கொடுக்கல? எல்லாம் என் விதி. கஜேந்திரன் கோபத்துடன் தனது காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினார். என்னம்மா ஆச்சு? அண்ணா என்ன சொன்னாரு? உங்க அண்ணன் வேற என்ன சொல்லுவாரு? அந்த ராட்சசிய காப்பாத்த சொல்றாரு. நம்மள கேஸ வாபஸ் வாங்க வச்சு அவர் பொண்ணை வெளியில எடுக்கணுமா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது. மம்மி, நான் டாடிய பார்க்கணும். என்ன டாடி கிட்ட கூட்டிட்டு போங்க. சாரிடா மம்மி, மறந்துட்டேன். சரி வா போலாம். சிவன்யா தீக்ஷியை சித்தார்த் இருந்த அறைக்குள் கூட்டி சென்றாள். டாடி டாடி. தீக்ஷியின் குரல் கேட்டதும் தூங்கிக் கொண்டிருந்த சித்தார்த் கண்களை திறந்தான். ஹே தீக்ஷி குட்டி, மை லிட்டில் பிரின்சஸ், ஃபைனலா டாடி உங்களை பார்த்துட்டேனா? டாடி, நானும் உங்களை பார்த்துட்டேன். உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஐ லவ் யூ டாடி. ஓ மை லிட்டில் பிரின்சஸ், டாடி கூட உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. ஆர் யூ ஆல் ரைட் நவ்? டாடி, நான் இப்போ நல்லா ஆயிட்டேன். இங்க பாருங்க, நான் வேணா உங்களுக்கு ஒரு டான்ஸ் பண்ணி காட்டவா? மை கியூட்டி, நீங்க இப்ப டயர்டா இருப்பீங்க. டாடிக்கு நாளைக்கு டான்ஸ் பண்ணி காட்டுங்க. இப்போ டாடிக்கு ஒரு கிஸ் மட்டும் கொடுக்குறீங்களா? ஓகே டாடி. சித்தார்த்தும் தீக்ஷியும் ஒருவரை ஒருவர் கொஞ்சிக் கொள்ள அங்கிருந்த அனைவரும் கண்களில் கண்ணீருடன் அவர்களை பார்த்தார்கள். மாப்ள, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல மாமா. நாளைக்கு நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க. கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 3 நாள்ல ரெக்கவர் ஆயிடுவேன். மாப்ள, உங்களை பத்தி தெரியாம நான் ஏதோ தப்பா பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க மாப்ள. அச்சோ அத்தை, என்கிட்ட எதுக்கு நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? நான் உங்களுக்கு பையன் மாதிரி. உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கதானே செய்யும். அதனால நீங்க சொன்ன எதையும் நான் பெருசா எடுத்துக்கல. அப்புறம் இந்த உலகத்துல நான் யாரா வேணாலும் இருந்துட்டு போறேன். ஆனா உங்களை பொறுத்த அளவுக்கு நான் ஜஸ்ட் எதுவுமே இல்லாத சித்தார்த்தாவும் சிவன்யாவோட ஹஸ்பண்டாவும் தான் தெரியணும். அது மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தார்த் அப்படி சொன்னதும் சிவன்யாவின் முகம் வெட்கத்தில் சிவக்க ஆரம்பித்தது. என்ன சிவன்யா, நான் சொல்றது கரெக்ட் தானே? சிவன்யாவோட லைஃப்ல ஒரே ஒருத்தன் தான், அது இந்த சித்தார்த் மட்டும்தான். ஆமாங்க. அப்படியா டாடி? அப்ப நானு? ஐயோ, நான் என்னோட பேபியை மறந்துட்டேனா? எங்க 2 பேரோட அன்புக்கான அடையாளமே நீ தாண்டா தங்கம். நீ இல்லாம நாங்க இல்ல. நீ தான் எங்களோட குட்டி உலகம். ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டிற்கு வந்த ரகுராம் வேந்தன் அந்த வீட்டில் பெரிதாக மாட்டப்பட்டிருந்த சித்தார்த்தின் தாயான மகிழ்வதினியின் போட்டோவிற்கு முன்னால் சென்று நின்றார். அம்மாடி மருமகளே, ஒரு வழியே இந்த மாமா உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உன் புள்ளைய குடும்பத்தோட பார்க்கும்போது எனக்கு மன நிறைவா இருந்துச்சுமா. சித்தார்த் இனிதான் ஆள் இல்லாம அவனை கவனிச்சுக்கிறதுக்கு உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா. அவன் வாழ்க்கையில இனிமே சந்தோஷமா இருப்பான். இனிமே அவளை நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. இனி நானும் அவனை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிமிஷமே என் உயிர் போனா கூட எனக்கு சந்தோஷம்தான். இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு சந்தோஷத்துல இருக்கேன். ஆனா எனக்குள்ள ஏதோ சொல்ல முடியாத ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு.
அந்த ராட்சசி திரும்பவும் இந்தியா வந்தானா சித்தார்த் ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீதாம்மா அவனுக்கு காவலா இருந்து அவனை பார்த்துக்கணும். எபிசோட் 94 ஐ லவ் யூ டார்லிங். ஹாங்காங். என் ஹஸ்பண்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? இப்போ அவருக்கு எப்படி இருக்கு? ஸ்ரீராமோட ரிப்போர்ட் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ அவர் அவரோட டிசீஸ்ல இருந்து பூர்ணமா சரியாயிட்டாரு. இனி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அவர் ட்ரிங்க்ஸ் மட்டும் அதிகமா எடுக்காத அளவுக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்யூ டாக்டர். உங்களுக்கே தெரியும், இவருக்காக தான் நாங்கள் 3 வருஷமா ஹாங்காங்லேயே இருக்கோம். 3 வருஷம் மட்டும் இல்லை, 30 வருஷம் இருக்க சொன்னாலும் அவருக்காக நாங்கள் இங்கே இருப்போம். ஆனால் அவர் முழுமையாக சரியாகணும். அவருக்கு மறுபடியும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. உங்களோட எஃபர்ட் வீண் போகல. அதனால தான் அவர் இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டிஷன்ல இருந்து இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆன பர்சன் இவர் தான். அப்புறம் மிஸ்டர் ஸ்ரீராம், இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறாங்க. எஸ் டாக்டர், நீங்க சொல்றது உண்மைதான். எந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியமோ வசுந்தரா மாதிரி ஒருத்தி எனக்கு மனைவியா கிடைச்சிருக்கா. அவளை கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னை பொறுத்த அளவுக்கு என்னோட உலகமே அவ தான். வசுந்தரா, தேங்க்யூ ஸோ மச். இத்தனை வருஷம் என் கூட இருந்து என்னோட இன்பத்துன்மை எல்லாத்திலையும் கை கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சொல்லுங்க, எவ்வளவு சொல்லணுமோ சொல்லுங்க. இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டதுக்கான பலன் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல கிடைச்சிடும். இந்த மொத்த சொத்தையும் என் பிள்ளைங்க பேருக்கு எழுதினதுக்கு அப்புறம் இந்த வசுந்தராவோட உண்மையான முகம் என்னன்னு தெரியும். என்ன மிஸ்டர் ஸ்ரீராம், உங்களை பத்தி ஹஸ்பண்ட் இவ்வளோ புகழ்ந்து தள்ளுறாரு, நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? ஓ சாரி டாக்டர், நான் ஏதோ பழைய நினைவுல முழுகிட்டேன். நீங்க எனக்கு தேங்க்யூ சொல்லக்கூடாதுங்க. உங்களை மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணது என்னோட புண்ணியம்தான். இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களுக்கு தான் மனைவி ஆகணும். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை கடைசி வரை நான் வச்சு பார்த்துப்பேங்க. என்னோட உலகமே நீங்க தான். வாவ், வாட் a sweet couple. நீங்க எப்பவுமே இதே மாதிரி இருங்க. சரி, எனக்கு இன்னும் நிறைய கேஸ் அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க இப்ப கிளம்புங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். யூ வெல்கம் மிஸ்டர் ஸ்ரீராம். ராம், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் கௌதம்க்கு கால் பண்ணி கார் எடுத்துட்டு வர சொல்றேன். ஓகேம்மா. சொல்லுங்க மம்மி, ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சா? டாக்டர் என்ன சொன்னாரு? கௌதம், ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு. டாடிக்கு இனி எந்த இஷ்யூவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. மந்த்லி செக்கப்பும் இனி வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஃபியூச்சர்ல ஏதாவது இஷ்யூ வந்தா மட்டும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஓ, தட்ஸ் குட் நியூஸ் மாம். அப்படின்னா இப்ப நம்ம இந்தியா கிளம்பலாமா? அது உன் தம்பி கிட்ட தான் கேட்கணும் கௌதம். வீட்டுக்கு போனதும் இதை பத்தி கௌஷிக் கிட்ட பேசிட்டு நம்ம என்னன்னு முடிவு பண்ணலாம். மம்மி, இதுல அவன்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நம்ம டாடிக்காக தானே இங்க வந்தோம். அவரே ரெக்கவர் ஆயிட்டாருன்னா நம்ம எதுக்கு இங்க இருக்கணும்? ப்ளீஸ் மம்மி, எனக்கு தாத்தாவை பார்க்கணும் போல இருக்கு. நான் இந்தியாவை ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ நோ கௌதம், அவனோட பிசினஸ் எல்லாம் அவன் இங்க வச்சுதான் டீல் பண்ணிட்டு இருக்கான். அவனோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு முடிவெடுக்க கூடாதுல்ல. அப்புறம் இன்னொன்னு, சப்போஸ் இந்தியா போனா கூட தயவு செஞ்சு உன் தாத்தா பின்னால தெரியாது கௌதம். மம்மி ப்ளீஸ், தாத்தாவை குறை சொல்றது நிறுத்துங்க. நீங்க நினைக்கிற மாதிரி தாத்தா இல்ல, அவர் என் மேல பாசமா தான் இருக்காரு. கௌதம், நீ தான் அவரை தாத்தான்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அவருக்கு இருக்கிறது ஒரே பேரை மட்டும்தான். அதுவும் அந்த சித்தார்த் தான்னு சொல்லிட்டு இருக்காரு. அது உனக்கு புரியுதா இல்லையா? மம்மி, நான் இன்னும் சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க சித்தார்த் அண்ணாக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணீங்கன்னு மறந்துட்டீங்களா? நீங்க பண்ணது கௌஷிக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா புரியுது. பாவம் மம்மி சித்தார்த் அண்ணா, அவர் உங்களால தானே ஃபேமிலியை விட்டு தன்னந்தனியா இருக்காரு. உங்க எல்லார் மேலயும் அவர் கோவத்தினால தானே சித்தார்த் அண்ணா கிட்ட என்ன பேசக்கூடாதுன்னு நிறுத்துறீங்க. நான் அவரை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? ஓ காட், ஏன் இந்த பையன் மட்டும் இப்படி இருக்கான்? இவன் எப்படி எனக்கு பிள்ளையா பிறந்தான்? கௌஷிக் பிறந்த வயசுல தானே இவனும் பிறந்தான். கௌதம், உன்னை நினைச்சாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. சரி விடு, இதுக்கு மேல நம்ம இதை பத்தி பேச வேணாம். அப்புறம் மம்மி உன்னை ஏதாவது சொல்லி காயப்படுத்திடுவேன். நீ காரை எடுத்துட்டு வந்து ஃப்ரண்ட்ல நில்லு, நான் அப்பாவோட கீழே வரேன். ஓகே? ஓகே மம்மி. ஊப்ஸ், இந்த பையன் இருக்கானே, இவனை எப்படி மாத்துறதுன்னே தெரியலையே. என்னாச்சு வசுந்தரா, ஏன் டென்ஷனா இருக்க? கௌதம் உங்ககிட்ட என்ன சொன்னா? நத்திங் டியர், எல்லாம் உங்க அப்பா பாக்குற வேலை தான்.
அவன் கிட்ட தேவையில்லாததெல்லாம் சொல்லி கொடுத்து என்னை கெட்டவ மாதிரி ஆக்கி வச்சிருக்காரு. நீங்க என்ன நம்புறீங்க தானே? சித்தார்த் விஷயத்துல நான் எதுவும் பண்ணல. ஆனா இந்த கௌதம் என்ன நம்ப மாட்டேங்கிறான். பெத்த அம்மாவையே சந்தேகப்படுறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏ வசுந்தரா, அவன் சொன்னதுக்காகவா நீ அழற? அதான் நான் உன்னை நம்புறேன்ல. அந்த ராஸ்கல் திருந்தவே மாட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். நான் முதல்ல அவரை என்னன்னு பாக்குறேன். விடுங்க, அவருக்கு வயசாயிடுச்சே தவிர அறிவு சுத்தமா இல்ல. நாம என்ன சொல்றது? என்ன இருந்தாலும் வயசுல பெரியவர் ஆயிட்டாரே. நாம ஏதாவது சொன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த 2வது மருமக வந்து அவரை போட்டு கொடுமை பண்றா, அப்பாவையும் பிள்ளையும் பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் எதுக்கு அதெல்லாம் என் காதுல கேட்கணும்? அதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். வசுந்தரா, இந்த உலகத்துல யாரு உன்னை சந்தேகப்பட்டாலும் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். நீ எவ்வளவு நல்லவன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்பு. இந்த நம்பிக்கை தான் எனக்கு வேணும். இதுக்காக தான் இத்தனை வருஷம் என்னோட வாழ்க்கையை நான் அழிச்சிருக்கேன். என்ன அவ்வளவு சாதாரணமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாவா வாழ வச்சிங்க? எப்ப பார்த்தாலும் உங்க மூத்த பொண்டாட்டியோட புராணம் தானே பாடிக்கிட்டு இருந்தீங்க. செத்து போனாலும் உங்க மனசுல இருந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டு தானே இருந்தா அவ. உன் மனசுல இருந்து அவளை அழிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். வசுந்தரா, are you all right? எஸ் டியர், நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? சரி, அவன் காரை எடுத்துட்டு வந்திருப்பான், நம்ம போலாம். ஓகே, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐ லவ் யூ டார்லிங். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 95. ஐ கான்ட் பிலீவ் திஸ். ஹாய் டாட், ஃபைனலி நீங்க ரெக்கவர் ஆயிட்டீங்க. ஐ எம் சோ ஹாப்பி. பட் நான் ஹாப்பியா இல்ல கௌதம். டாட், வாட் ஹேப்பன்? ஏன் அப்படி சொல்றீங்க? பிகாஸ் ஆஃப் யூ கௌதம். நீ அம்மாவை எப்பவுமே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டே இருக்க. உன்னாலதான் மம்மி டென்ஷனாவே இருக்கா. உனக்கே இது நல்லா இருக்கா சொல்லு? ஓ காட் மம்மி, நீங்க வந்து 10 மினிட்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள டேடி கிட்ட எந்த மாதிரியான ஒரு டிராமா பண்ணுவீங்க? பாத்தீங்களா, உங்க முன்னாடியே அவன் என்னை எப்படிலாம் பேசுறான்னு. நான் டிராமா பண்றேனா? என்னை பார்த்தா டிராமா பண்ற மாதிரியா இருக்கு? ஸ்டாப் இட் கௌதம். இதுக்கப்புறம் நீ உன்னோட அம்மாவை மரியாதை இல்லாம பேசுன, நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். அம்மா கிட்ட முதல்ல சாரி கேளு. டேட், நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க அம்மா மேல பாசம் வைங்க, நான் வேண்டான்னு சொல்லல. அதுக்காக கண்மூடித்தனமா இருக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் முதல்ல எது சரி எது தப்புன்னு உங்க மூளையை யூஸ் பண்ணி சிந்திங்க. அது உங்களுக்கு ஒரு பதில் சொல்லும். அதுதான் டேட் கரெக்ட். நான் சொல்றதோ மம்மி சொல்றதோ மட்டும் கரெக்ட் இல்ல. அப்படின்னா நீ இப்ப என்ன சொல்ற? இத்தனை வருஷமா நான் டாடிய பேசி பேசி என்னோட கைக்குள்ள வச்சிருக்கேன். அவர் என் பேச்சை கேட்டுட்டு தான் ஆடுறாருன்னு சொல்றியா? உன் தாத்தா தானே இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் தானே இந்த மாதிரி உன்னை பேச சொன்னாரு. What a ridiculous drama. I can't believe this. Seriously? Mom, I don't want to talk to you. எனக்கும் கூட தான் உன்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கல. உன் மேல நான் எவ்வளவு ஹோப் வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா அதை எல்லாம் நீ ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு வர. இப்ப கூட பிசினஸ உன்னதான் எடுத்து பண்ண சொன்னேன். ஆனா நீ இதுல எதுவுமே தலையிட மாட்டேன்னு எல்லாத்தையும் தூக்கி உன் தம்பி கிட்ட கொடுத்துட்ட. இந்த வயசுல அவன் எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறான், எவ்வளவு பிரில்லியண்டா ஒவ்வொரு மூவையும் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட இருந்து கொஞ்சமாச்சும் கத்துக்கோ கௌதம். அதுதான் உன்னோட ஃபியூச்சருக்கு உதவும். Mom, please, இந்த மாதிரி சொல்றதை நிப்பாட்டுங்க. அவன மாதிரி நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் என்னால ஆமாசாமி போட முடியாது. நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டுற அவனையே நீங்க தலைமையில தூக்கி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இப்ப இதோட பேச்ச நிப்பாட்டுங்க ப்ளீஸ். இல்லைன்னா என்னால் நிம்மதியா டிரைவ் கூட பண்ண முடியாது. எனக்கு அவ்வளோ கோவம் வருது. கௌதம், நீ உன்னோட லிமிட்டை மீறி பேசிட்டு இருக்க. நீ பேசுறது உன்னோட மம்மி கிட்டன்றத மறந்துடாத. எஸ் டேட், அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு அமைதியா வரேன். கௌதமின் கோபத்தை பார்த்த வசுந்தரா, ஸ்ரீராம் இருவருமே அதிர்ந்து போனார்கள். ராகுல், என்ன ஆச்சு? நான் கேட்டிருந்த டீட்டெயில்ஸ் என்னோட டேபிளுக்கு இன்னும் வரலையே. நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அந்த கம்பெனியோட பாஸை பற்றி எனக்கு எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. அவர் தன்னோட ஐடென்டிட்டியை யாருக்குமே ரிவீல் பண்ணாமல் ரொம்பவே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் இது வரைக்கும் யாரையும் நேரில் பார்த்ததில்ல. எந்த கிளைண்ட்டையும் அவர் இது வரைக்கும் நேரில் பார்த்து ஒரு மீட்டிங்கில் கூட பேசினது கிடையாது. இது எல்லாத்தையும் அவரோட பிஏவான ராகவன் தான் பார்த்துட்டு இருக்கான். வாட்? ஒரு சின்ன டீட்டெயில் கூட கிடைக்கல? இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் என்ன பயன்? ஒரு கம்பெனியோட சிஇஓ பற்றி கூட தெரிஞ்சுக்க முடியலையே. தட்ஸ் வை அவன் இன்னும் டாப் லெவல் பிஸ்னஸ் மேனா
கொடி கட்டி பறந்துட்டு இருக்கான். வாட் எவர், அவன் யாரா வேணா இருந்துட்டு போறான். எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. பட் அவன் கூட நான் பிசினஸ் பண்ணணும். அந்த கம்பெனியோட நம்ம கம்பெனி டைப் பண்ணி ஆகணும். அதுக்கான வேலையை தொடங்க சொன்னனே, அதையாவது பண்ணியா இல்லையா? எஸ் பாஸ், நான் அதுக்காக அந்த கம்பெனியில் உள்ளவங்களை காண்டாக்ட் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, அவங்க ஒரு நெட்வொர்க் வச்சிருக்காங்க. அவங்க கூட மட்டும்தான் டைப் பண்ணுவாங்களாம். யூ ஃபூல்! அப்படின்னா அது முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியது தானே. ரேஷியோ வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னா அப்போ அவங்க கம்பெனி கூட நம்ம ஈஸியாக டைப் பண்ணியிருக்கலாமே. பாஸ், அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி அந்த கம்பெனி ஒன்றும் சாதாரண நெட்வொர்க் கொண்ட கம்பெனி கிடையாது. அது பல மில்லியன்களை கொண்டது. அவங்களோட நெட்வொர்க்கோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட அதில் கால்வாசி கூட கிடையாது. ஸோ இட்ஸ் இம்பாசிபிள் டு டை அப் வித் தெம். வாட்? ஆர் யூ சீரியஸ்? எஸ் பாஸ், அவங்களோட நெட்வொர்க் எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணதுக்கே நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு இந்த டேப்பை பாருங்க. ஓ மை காட், இவ்வளோ நெட்வொர்க்கா? அந்த கம்பெனி ஓனர் யாரு? யார் இவன்? இட்ஸ் அன்பிலீவபிள். கௌஷிக் அந்த நெட்வொர்க்கை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அப்படியே உறைந்து சேரில் உட்கார்ந்தான். பாஸ், அப்புறம் இந்தியால இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. நீங்க உங்க தாத்தா மேலேயும் உங்களோட அண்ணன் சித்தார்த் மேலேயும் ஒரு கண்ணு வைக்க சொன்னீங்கல்ல. ரிமெம்பர், இன்னொரு தடவை அவன் என்னோட அண்ணன்னு சொல்லாத. சித்தார்த் அவனோட பேரை மட்டும் சொல்லு போதும். அவன் எனக்கு அண்ணனும் இல்லை, நான் அவனுக்கு தம்பியும் இல்லை. சாரி பாஸ், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தப்பு நடக்காது. எப்பவும் மறக்காத. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உன்கிட்ட சாஃப்டா பேசிட்டு இருக்க மாட்டேன். சரி, அவங்கள பத்தி என்ன விஷயம்? அந்த சித்தார்த் இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எங்கேயாவது பிச்சை எடுக்கிறானா என்ன? இல்ல பாஸ், அந்த சித்தார்த் இந்தியன் ஆர்மியில ஒரு ஹையர் போஸ்டிங்ல இருக்கிறதாகவும் ரீசெண்டா திருச்சியில நடந்த ஒரு சீக்ரெட் ஆபரேஷன்ல அவனுக்கு குண்டாடிப்பட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறதாகவும் நியூஸ் வந்திருக்கு. இப்போ தமிழ்நாடோட மொத்த பார்வையும் சித்தார்த் மேல தான் இருக்கு. இப்போதைக்கு எல்லார் கண்ணுக்கும் அந்த சித்தார்த் ஒரு ஹீரோ மாதிரி தெரியுறான். அவனை பார்க்கறதுக்கு மக்கள் ஏதோ சினிமா செலிபிரிட்டி பார்க்குற மாதிரி வந்துட்டு இருக்காங்களாம். ஆனா போலீஸ் அவனுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து யாரையும் பார்க்க விடாம தடுத்துட்டு இருக்காங்களாம். வாட்? நீ சொல்றது நிஜமா? அவன் அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டானா? இது நல்லது இல்லையே, அப்படி நடக்க கூடாதே. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா இத்தனை வருஷம் நானும் மம்மியும் போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடுமே. பாஸ், இங்க பாருங்க, டெய்லி அவனை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில எத்தனை பேர் வந்துட்டு போறாங்கன்னு. பார்க்கணும்னாலும் அவர் சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு டெய்லி எல்லாரும் அவருக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஏன், பெரிய பெரிய பிசினஸ்மேன் கூட அவரை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீ என்ன சொன்ன? பிசினஸ் மேனா? அந்த டேபை என்கிட்ட கொடு. ராகுலிடமிருந்து டேபை வாங்கியவன் அதில் சித்தார்த் பற்றிய விஷயங்களை சர்ச் பண்ணி பார்த்தான். ஒரு வகையில இதுவும் நல்லதுதான்.